செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் போலீசார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். குற்றச்சாட்டு பதிவுக்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இன்று ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவல்துறையினர் உயர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்துள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து குற்றச்சாட்டு பதிவுக்காக நேற்று செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தனர். இதையடுத்து குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைக்க கோரிய மனு மீதான உத்தரவை இன்று பிறப்பித்ததாக தெரிவித்த நீதிபதி குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தார். நேரில் ஆஜர்படுத்தவில்லை என்றாலும் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜர்படுத்த வேண்டும். அப்போது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும். செந்தில் பாலாஜியின் உடல்நலம் குறித்த அறிக்கையை சிறை அதிகாரிகள் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறிய நீதிபதி செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை இன்று வரை நீட்டித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஏற்கனவே 52 முறை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் 53வது முறையாக தள்ளி வைக்கப்பட்டு இன்று மீண்டும் ஆஜர் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவல்துறையினர் உயர் நீதிமன்றத்திற்கு தற்போது அழைத்து வந்துள்ளனர்.